அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி நம்ம ஸ்கூல் புக்க சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நம்ம தமிழுக்கு வந்து வேர் டூ ஸ்டடி குடுக்குறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதெல்லாம் தாண்டி வேர் டூ ஸ்டடி நெறைய அகாடமில குடுக்குறாங்க. 6த் ஸ்கூல் புக் ஃபுல்லா படிச்சுட்டு வாங்க. 7த் ஸ்கூல் புக் ஃபுல்லா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு தான் மேக்ஸிமம் குடுப்பாங்க. அதுல முக்கியமா இந்த பேஜ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சில அகாடமிஸ் மேபி குடுக்கலாம். ஓகேவா? நான் இந்த வீடியோல பெர்சனலா என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா, ஆம் நீங்க இப்போ ஒரு 6த் புக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 6த் புக்ல ஃபர்ஸ்ட்டு டேர்ம்ல ஒரு 4 பக்கம், 3 பக்கம் இருக்கும் வச்சுக்கோங்க. சும்மா பேருக்கு சொல்றேன். அந்த பேஜ்ல இது நம்ம சிலபஸ்ல இருக்கா? அப்படிங்கிற அனலைஸ் பண்ற ஸ்கில் வேணும். நீங்க ஏனோ தானோன்னு ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சில பேர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைய பாட்டு லைன்லாம் போட்டு படிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அது சிலபஸ்ல இல்ல. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து சிலபஸே கிடையாது. பட் அந்த பாட்டுக்கான சொல்லும் பொருளும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்க பாட்டு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஓகேவா? சொல்லும் பொருளும் படிச்சிருக்கணும். அதுக்கு ஏதாவது பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அந்த மாரி இருந்தா படிச்சுக்கலாம் மேபி. ஸோ கவிமணி பத்தின ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் ரீட் மட்டும் போதும். அத நம்ம டீப்பா போட்டு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் சிலபஸ்ல வந்து கவிமணி பத்தி இருந்துச்சு. ஆ நெறைய பேர் சிலபஸ்ல இல்லாதவங்க நெறைய பேர் வந்து ஸ்கூல் புக்ல கவராங்க. ராமகிருஷ்ணன் இந்த மாரிலாம் தேவையில்லாத நெறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க அந்த மாரி பேஜஸ்க்கு அதிக அழுத்தம் குடுத்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் புக்ஸ நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது அஸ் அ ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிலபஸ எடுத்து வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன குடுத்திருக்கான்? செகண்ட் யூனிட்ல என்ன குடுத்திருக்கான்? மொத்தம் 7 யூனிட்டுக்குமே வந்து மனப்பாடமா நீங்க எழுதணும். ஓகேவா? அந்த 7 யூனிட் தமிழுமே வந்து, இந்தது இங்க இருக்குப்பா. கலைச்சொற்களா இந்த யூனிட்ல கவர் ஆகுது. இந்த இப்ப எக்ஸாம்பிளுக்கு டி.கே. சிதம்பரனார் இருக்காரா? அவர் எந்த யூனிட் வராரு? யூனிட் 7ல வராரு. ஸோ அவரு சொல்லணும். அத பார்த்தா சொல்லணும். 7த் புக்ல டி.கே.சி பத்தி குடுத்திருக்கான். அந்த பாடத்துல வந்து திருஞான சம்பந்தர் வராரு, சேக்கிழார் வராரு, எல்லாருமே வராங்க. ஸோ அவங்கள பத்திலாம் படிக்கணுமான்னு கேட்டா படிக்கணும். ஏன் படிக்கணும் அப்டின்னா, அது டி.கே.சி அப்படிங்கிறவரு எழுதின ஒரு கட்டுரை. அத தான் அப்படி குடுத்திருக்கான். ஸோ அத பத்தி ஃபுல்லா நம்ம படிச்சிருந்தா மட்டும் தான் டி.கே.சி பத்தி சிலபஸ்ல குடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி கொஸ்டின் எடுக்க அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி உரைநடை நூல்கள்ல ரொம்ப அழுத்தம் குடுத்து படிக்கணும். அதே மாரி பார்த்தோம்னா, நூல்கள் பத்தி சில புக்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதாவது நூலகங்கள பத்தி. நூலகங்கள் மேக்ஸிமம் படிக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எந்தெந்த நூலகம் எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க? அது மட்டுமே போதுமான அளவு. ஓகேவா? மத்தபடி உள்ள எத்தன நூல் இருக்கு? எத்தன ஓலைச்சுவடி இருக்கு? அப்படிங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேவா? ஸோ நீங்க ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஜாப் வாங்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஷார்ட் பீரியட் மேக்ஸிமம் 9 மந்த் தான் இருக்கு. 9 மந்த் அப்படிங்கிறது சீக்கிரமா போயிரும். நீங்க நினைக்கிற மாரிலாம் டைம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கஷ்டம் தான். நீங்க தமிழ் படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும், ஜிகே படிக்கணும். அஸ் அ ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கு வேணா ஈஸியா இருக்கலாம் மேபி. ஏன்னா ஜிகே அவங்க ஓரளவுக்கு டஃப் குடுத்துருப்பாங்க. மேத்ஸும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருப்பாங்க. ஃப்ரெஷரா நீங்க இருக்கும் பட்சத்துல, இந்த மாரி நீங்க தமிழ செலக்டிவா படிச்சீங்க அப்டின்னா, ஜிகேக்கும், தமிழுக்கும் ரொம்ப அதிகப்படியான அழுத்தம் குடுத்து படிக்க டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு யூனிட் 7, யூனிட் 6, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 2, யூனிட் 2 அதாவது யூனிட் 1 எல்லாத்தையுமே வந்து மொத்தம் 7 யூனிட்டுமே வந்து மனப்பாடமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எத்தன புலவர்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது சிலபஸ்ல உவேசா இருக்காரு, கவிஞர் தமிழொலி இருக்காரு, டி.கே.சி இருக்காரு, பட்டுக்கோட்டை இருக்காரு, அதே மாரி நம்ம தேப்போமி இருக்காரு. இந்த மாரி ஒவ்வொருக்கும் நீங்க சொல்லணும். பாவேந்தர் இருக்காரு. ஆனா பாரதியார் சிலபஸ்ல இல்ல. ஆனா பாரதியார உட்கார்ந்து விழுந்து விழுந்து படிப்பாங்க. ஏன் பாரதியார் சிலபஸ்ல இல்லையே! பட் அவர பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கன்டென்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே தான். இல்லன்னா சொல்லல. பட் ஜிகேல பாரதியார் வருவாரு. ஸோ அதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? பட் தமிழுக்கு நீங்க அதிகப்படியான மார்க் மேக்ஸிமம் 85க்கு மேல இப்ப போறதே பெரிய விஷயம் ஆயிருச்சு. ஏன்னா கலைச்சொற்கள் வந்து அவ்வளோ இருக்கு. நீங்க கலைச்சொற்கள் படிக்கணும் அப்டின்னா, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாமே படிச்சுருவாங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா கேண்டிடேட்டுமே கலைச்சொற்கள் கண்டிப்பா படிப்பாங்க. நீங்க எந்த மாரி கலைச்சொற்கள் படிக்கணும் அப்டின்னா, ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சு முடிச்சுட்டு, அவுட் சோர்ஸ் அப்டிங்கிறது என்ன கேட்டா, கலைச்சொற்கள் யாரும் போடல. போட்டிருந்தாலும் அது வந்து ஜஸ்ட் வேணா சிம்பிளா யூஸ் ஆயிருக்கலாம். மேபி நம்மளுக்கு அதிகப்படியான மார்க் எடுத்து குடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் உங்க ஸ்கில்ல வச்சு நீங்க கலைச்சொற்கள மார்க் வாங்கலாம். ஓகேவா? அதாவது பிரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் ஓகேவா? பிரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அப்டின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். முன்னொட்டு, பின்னொட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த மாரி வேர்டு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, அகாடமில ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க எடுத்து எழுதணும். ஒரு நோட் போட்டு கூட எடுத்து நீங்க எழுதணும். அத மட்டுமே நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். அது அகாடமி குடுக்குறதும் சரி, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது, அதுக்கு போக நம்ம 6த்லருந்து 10த்ல அதாவது 12த் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சயன்ஸுக்கு பின்னாடி சயன்ஸ் இருக்கு அப்டின்னா, அதுக்கு பின்னாடி மருத்துவம் சார்ந்த கலைச்சொற்களா குடுத்துருப்பாங்க. கல்வி சார்ந்த கலைச்சொற்களா குடுத்துருப்பாங்க. அதே மாரி சட்டம் சார்ந்த கலைச்சொற்களா குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாரி நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே போதும். கலைச்சொற்கள்ல மேக்ஸிமம் 10 கேட்டாலும் உங்களால 7, 5, 6, 7 இந்த மாரி 7க்குள்ள மேக்ஸிமம் போட்டுறலாம். மேபி 3
4 அப்படி அந்த மாதிரி டஃபா வேணா கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ கலைச்சொற்களுக்கு நம்ம என்னதான் ஹெவி வெயிட் கொடுத்து படிச்சாலும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல எப்படி நம்ம மைண்ட் திங்க் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட மார்க் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்க சிலபஸை ஃபர்ஸ்ட் படிங்க. ஒரு பேஜ் எடுக்கிறீங்கன்னா அந்த பேஜ் வந்து சிலபஸை கவர் ஆகுதா அப்படிங்கிற அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 6th ஸ்கூல் புக்கு நான் இப்போ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 6th டேர்ம் 1, ஓகேவா? டேர்ம் 1 சாரி டேர்ம் 3. டேர்ம் 3ல வந்து 36வது பக்கம் 37வது பக்கம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த புத்தகத்துல அதாவது இந்த பேஜ்ல வந்து கலைச்சொல் இருக்கு. அது வந்து நம்ம யூனிட் 5ல வந்து கவர் ஆகுது ஐ திங்க் நினைக்கிறேன். ஆமா, யூனிட் 5ல வந்து கவர் ஆகுது. கலைச்சொற்கள் இருக்கு. அதுக்கு பிறகு என்ன இருக்கு அப்படின்னா இருபொருள் தருக இருக்கு. இருபொருள் நம்ம யூனிட்ல இருக்கா, சிலபஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா மனம் அப்படிங்கிறது என்ன? உள்ளம். இன்னொரு மனம் அப்படிங்கிறது வந்து என்ன? வாசம், வாசனை நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி இருபொருள் வேறுபாடு ஸ்கூல் புக்ல இருக்கு. அதே மாதிரி சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கான் அந்த பேஜ்லயே வந்து. அதுக்கு பிறகு என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா சொற்றொடை முறையாக வரிசைப்படுத்தல். இது இருக்கா சிலபஸ்ல? யூனிட் 3ல வந்து இருக்கு. சொற்களை வந்து மாத்தி மாத்தி கொடுத்துட்டு அதை ஒழுங்கா வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஸ்கூல் புக்ல அதுவும் 36, 37 இந்த 2 பக்கத்திலே வந்து பாடத்தை தாண்டி வெளியே இருக்கும் இல்லையா? ஒரு பாடம் கொடுத்து ஒரு யூனிட் முடிச்சுட்டு அழகா முடிச்சுட்டு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம தெளிவா படிச்சிருக்கணும். அதே மாதிரி கோடிட்டு அர்த்தம் நிரப்புக, அதனால், ஆகையால், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் படிச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா முன்ன பின்ன பேஜில் திருப்பி பார்த்தாலே போதும். நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிள் திருக்குறள் இருக்கு. திருக்குறள்ல பெரியார் பிழையாமை, கொல்லாமை, இன்னா செய்யாமை, ஈகை, அறநொழியுத்தர், இந்த மாதிரி நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க. இதுல எது சிலபஸ்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் நம்ம திருக்குறளை போட்டு படிக்கிறத தாண்டி சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த 20 அதிகாரம் இந்த புக்ல கவர் ஆயிருக்கா அப்படிங்கிறத தெளிவா நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பேஜும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக்ல. அதுக்காக தான் நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்கூல் புக்கை தெளிவா படிச்சிருந்தாலே போதும். உங்களால 70 மார்க் கண்டிப்பா போட முடியும். மேக்ஸிமம் 65 மார்க்காச்சும் போட முடியும். ஓகேவா? ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸில் நான் சொல்றேன், ஸ்கூல் புக்கை தெளிவாக ஃபர்ஸ்ட் படிச்சு முடிங்க தமிழுக்கு. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு நம்ம சொன்னேன் இல்லையா, ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டா இது வந்து சிலபஸ்ல இருக்கு, எத்தனாவது யூனிட்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன பண்றது? சிலபஸை வந்து மேக்ஸிமம் 1 டைம், 2 டைம், 3 டைம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சிலபஸை வந்து அடிக்கடி பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதாவது இப்போ நீங்க இந்த புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே சிலபஸ் இருக்கணும். நிறைய பேர் சிலபஸ் வச்சுக்கிட்டே படிக்க மாட்டாங்க. படிப்போம் படிப்போம் அப்படின்னு அசால்ட்டா இருக்காங்க. சிலபஸ் தாங்க மூலமே. அதை வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அப்போ நம்ம சிலபஸ் கிட்ட இருக்கணும். ஸோ இது வந்து இந்த இதெல்லாம் யூனிட்ல இருக்கு. நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் யோசிப்போம், ஓ இதுல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த யூனிட்ல இருந்து இது கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியும். எக்ஸாம் படிக்காம ஒரு ஆள் சிலபஸே படிக்காம 6th இருந்து 12th வரைக்கும் ஒரு சில பசங்களோ பொண்ணுங்களோ படிச்சு வந்து எக்ஸாம் எழுதலாம் வச்சுக்கோங்க. நீங்க நல்லா தெளிவா படிச்சிருக்கீங்க, சிலபஸ் வைஸ் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? அவங்க ஏனோ தானு கொஸ்டினை போடுவாங்க. நீங்க இது இந்த யூனிட்ல கவர் ஆகுது, இது நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருக்கோம், இந்த டாபிக்ல இது வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆன்சர் எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். சிலபஸே நீங்க பார்க்காம ஏனோ தானு ஸ்கூல் புக் நீங்க படிச்சுட்டே போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம்ல வந்து அந்த டைம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல எப்படி நீங்க ஒரு கொஸ்டின் அணுக முடியும்? ஃபர்ஸ்ட் எனக்குமே சிலபஸ் தாங்க முக்கியம். ஓகேவா? சிலபஸ் முக்கியம் இல்லாம அதாவது சிலபஸ் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கை சிலபஸ் வைஸ் நீங்க படிக்காம போனீங்க அப்படின்னா அந்த டைம்ல மார்க் லாஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஒரு நெகட்டிவா கிரியேட் பண்ணணும்னு சொல்லல. சிலபஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சிலபஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீங்க டெய்லி ஸ்கூல் புக்கை நீங்க கவர் பண்ணாலும் சரி, எப்பயுமே சரி, சிலபஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிலபஸ் இருக்க கண்டென்ட் தான் உங்களுக்கு எக்ஸாம் நல்லா கேட்பாங்க. அதனால தான் அந்த வீடியோ முழுசாக நான் கொடுத்துருக்கேன். அதனால எந்தெந்த கவிஞர் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காங்களோ, எந்தெந்த இலக்கண டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுதோ அதை மட்டும் தெளிவாக படித்து கொள்ளுங்கள். அதுவே போதுமான அளவு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் சிலபஸ் படிக்காமே வந்து ஸ்கூல் புக்கை போயிடுறாங்க. அது வந்து தப்பான ஒரு வழி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹிண்ட்ஸ் தான் சிலபஸ். ஓகேவா? அந்த ஹிண்ட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு பேஜ்லையும் இது வந்து கவர் ஆகுது, அதனால இது நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பாவேந்தர் சிலபஸ்ல இருக்காரு, அவரை பத்தின ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? முடியரசன் சிலபஸ்ல இருக்காரு, முடியரசனை பத்தி நம்ம 6th புக் 7th புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அதுல இருக்கக்கூடிய பாட்டையும் சொல்லையும் பொருளையும் அவர் எங்க பிறந்தாரு, அவர் என்னென்ன பண்ணாரு எல்லாமே வந்து விலாவரியா படிச்சுக்கணும், தெளிவா படிச்சுக்கணும். அதே இது கவிமணி அப்படிங்கிறவர் சிலபஸ்ல இல்ல, அவரை பத்தி நம்ம பாட்டு படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு அதாவது 1 டைம் ரீட் போதுமான அளவு. அதே இது சொல்லும் பொருளும் இம்பார்ட்டன். ஏன் அது சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த செய்யுள் பகுதி முடிச்சோடனே கொடுத்துருப்பான். அது வந்து சிலபஸ்ல இருக்கு. அதனால உங்களுக்கு தெரியணும், இது வந்து சிலபஸ்ல இல்ல, இது சிலபஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்ககிட்ட இருந்தாலே போதும். நீங்க ஈஸியா வந்து சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நீங்க ஏனோ தானே தயவு செஞ்சு படிக்க வேணாம். ஒவ்வொரு டைமும் நீங்க எஃபர்ட் போட்டு படிங்க. அதுவே போதுமான அளவு.
ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் படிங்க. கண்டிப்பாக 2026 உங்ககிட்ட இருக்கு, உங்க கையில இருக்கு. உங்க எஃபர்ட் தான் உங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்தும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படியே மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே